வணக்கம். என் பேர் வந்து சின்னா. நீ ஏன்டா அந்த பாட்ட பாடின? எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலா இருக்க மாட்டேன். அம் நெறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க ஆக்சுவலா. எ நான் இப்படி ஒரு ஒரு படத்துல ஓ மை காட்! நெறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க, இப்படி நான் ஒரு படத்துல நடிக்கணும்ன்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு டேய் என்னடா இது? சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். அ நெறைய பேர் வந்து ஆக்சுவலா நம்பல. ஒரு பயம். ஏன்டா லண்டன்ல பிறந்த நான், அங்கேருந்து எப்புட்றா நீ இங்க சென்னையில சினிமால நடிக்க போற? இங்க இருக்கிற நெறைய பேருக்கு ஆக்சுவலா வாய்ப்பு இல்ல. ஸோ அத தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ள போறேன்ட்டு நெறைய கேள்விகள் இருந்தது நெறைய பேருக்கு. அ அப்பதான் நான் ஓகே சின்ன தமிழான்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சாரி, சாரி. அ சின்ன தமிழான்ட்டு ஒரு Instagram பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஏதாவது ஒன்று செய்து TikTok சோசியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்க சென்னைக்கு வரும்போது நாங்க மீட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்கு. நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதில ஒரு கேரக்டர் இருக்கு. நீ Instagramல நீ என்ன பண்றியோ, அதை நீ இங்க பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்தில வந்து ஓகே பார்ப்போம், நடக்குதான்ட்டு பார்ப்போம்ன்ட்டு தான் இந்த மைண்ட் செட் இருந்தது. கென்னு எனக்கு அப்ப புதுசு. இந்த இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு புதுசு. ஆனா ஒவ்வொரு மாசமும் எனக்கு வந்து அவன் கோல் அடிப்பான். கோல் அடிச்சு சொல்லுவான், "நான் இந்த ஆஃபீஸுக்கு போறேன்டா. இவங்க இது பண்ணிட்டாங்க." இது என்ன அ என்ன ஆஃபீஸா போவேன் ஆக்சுவலா. நான் அப்ப யோசிப்பேன், "என்ன இவனே ரிஜெக்ட் பண்றாங்க, எங்கள எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு." நான் வந்து நான் யோசிப்பேன். ஆனா எனக்கு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு சொன்னா, "ஆகஸ்ட் 25ஆம் தேதி நீ வந்து சென்னைக்கு வரப்போற. வந்து இந்த படத்துல நீ நடிக்க போறேன்ட்டு சொல்லி நான் போனேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆறேன். ஒரு ரூமுக்குள்ள ஒரு குட்டி ரூம். இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பேர் படுத்திருக்கிறாங்க. எங்கட அப்பா சொன்னாரு, நீ போய் அங்க ஏமாற போற. என்ன ஆனா பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இல்ல, இல்ல எனக்கு கென் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போன உடனே எனக்கு ஒரு மாரி ஐயய்யோ! அடுத்த 7 மாசம் இப்படிதான் இருக்க போது என் லைஃப்ன்னு நெனச்சேன் நெனச்சேன். ஆனா ஆக்சுவலி அப்படி நெனச்சிருக்க கூடாது. நான் அங்க படுத்திருந்த முழு கேங் வந்து கென்னன் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்ப இந்த படம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது அது இப்ப சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலா பெருமையா இருக்கு. ஏன்டா சக்சஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்ல. அ எங்க இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தா, பேஷன் அது இருந்தா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அ ஐயய்யோ! என்னடா அம்மா சாரி ஏதோ ஒரு ஃப்ளோல நான் பேசுறேன் மன்னிச்சிடுங்க. பட் யா கென்னுக்கு நன்றி. கென்னன் கேங்கா என்னையும் அதுல சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவரா பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க. மற்றது அம் சுராஜ் சார் தேங்க் யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ், சப்போர்ட்டுக்கு, ஷூட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க என்கிட்ட நான் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பத்தி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம் நான் வந்து எங்க அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்றேன்ட்டு நான் சொன்னேன் நான். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்கட நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கி குடுத்து, எனக்கு சாப்பாடு குடுத்தா நன்றி. கிரேஸ் ஆன்டி, கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏன்டா 7, 8 மாசமா உங்க வீட்ல தான் நான் இருக்கிறேன். ஸோ சாரி கிரேஸ் ஆன்டி, நான் இனிமே ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆனா எனக்கு சாப்பாடு போட்டு அ அதெல்லாம் பண்றது வந்து தேங்க்ஸ் நன்றி. வேற விக்கி அண்ணா, அ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து என்னைய ஓ! ஓ! ஐயோ! இல்ல வேண்டாம். அ விக்கேனா நீங்க வந்து ஃப்ரேம்ல நீ அழகா இருக்க. உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஸோ டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையா. அம் வேற தேவதர்ஷினி மேம் தேங்க் யூ. அ யாஹ் யாஹ் ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும். இங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்து சின்னா. அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்சஸ் மீட்ல உங்களை நான் கண்டிப்பா கன்ஃபார்மா நான் சந்திப்பேன். நன்றி, நன்றி. வணக்கம். திடீர்னு என்ன வந்து பேச சொல்லிட்டாங்க. ரொம்ப பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு கென் ப்ரோக்கும், கருப்பையா ப்ரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா, ஒரு கன்டென்ட் கிரியேட்டர்னாலே எல்லாருமே பார்க்கறது வீடியோ, சாங்ஸு அப்படி போடுறவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க அது மத்தியில கன்டென்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தபோது, இவங்க ஸ்க்ரீனுக்கு போலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ரூட்ட குடுத்தது இவங்க தான்.
இது மூலியமா நெறைய ஒரு கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நல்ல நல்ல கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் இன்னும் எத்தன மேடை போனாலும் கென் ப்ரோ பேர சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி ஒரு ஒரு தியேட்டர்ல இவ்வளோ பெரிய ஒரு அப்ளாஸோ, இல்ல ஒரு இவ்வளோ ஒரு ஸ்பேஸோ யார் குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது கென் ப்ரோ குடுத்தாரு. கருப்பையா ப்ரோக்கும், கென் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். Thank God. Thank you so much. And நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, but I just want to say thank you so much, Ken. Thank you so much for giving me this character, Anugraha, because uh, Auto Anna and so many people are recognizing me as Anugraha. So I'm very, very thankful to you. Thank you so much. And I'd like to thank everybody who here in this room. Thank you so much to all the makeup artists, the technicians, and even the camera person, Vicky bro. And yes, I'd like to thank everybody. And கடவுளுக்கு ரொம்ப நன்றி and உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you for giving me this opportunity to prove myself. And எனக்கு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு ரொம்ப like I I wouldn't have been able to do it without anybody's support. So thank you so much for giving me this beautiful platform. Calls வருது, ரொம்ப like messages வருது. So ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கென் அண்ட் கேங். ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். தேங்க்யூ. Firstly, thanks to God. And second, thank you so much, Ken and Karupaya, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வெரி கிரேட்ஃபுல். எதுவும் பிளான் பண்ண மாதிரி இல்லை, அப்படியே ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் கூட வர சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஹேட் அ ரியலி கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். வெரி வெரி ஹம்பிள், வெரி நைஸ் பீப்புள். பட் யா, தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் இட். ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். நான் அடி வாங்கின நிறைய படத்தில் ஆமாம், பட் என்னதான் அடி வாங்கினாலும் என்னை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது கூட சேர்ந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அது அது அடியோட நடியும் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் அடிச்சு என் பையன் நடிச்சிருக்கான் தெரியுமா, என் பையன். எங்கள் அப்பா நான் கிராஜுவேட் ஆன போதுட்டு இவ்வளோ கால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா இவ்வளோ பெருமைப்பட வச்சு, எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பெருமைப்பட வச்சதுக்கு ரொம்ப நன்றி கேன், ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், தேவதர்ஷினி மாமோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே தேவதர்ஷினி மாமோட நளினி மாமோன்னு சொல்கிறாங்க. 2 பேர் நடிக்கிறது போய் எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வச்சு அவ்வளோ கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். இந்த மாதிரி ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. சோஷியல் மீடியாவிலையும் இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மேலும் நெக்ஸ்ட் பார்வதா என்டர்டைன்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ, அவர் கருப்பையா சார் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கு இன்னுமே சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆசையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கருப்பையா ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் வந்து யூத்துக்கு முன்னாடி லவ் டுடேக்குன்றக்காக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா லவ் டுடே மாதிரி ஒரு படத்தில் வந்து இந்த சின்ன பசங்க ஏஜென்சிஸ்க்கு நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதுனால தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது உண்மையிலேயே. ஸோ அது வந்து கிரியேட் பண்ண கருப்பையா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ அவரோட படத்துக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கிறது ஏதோ நாங்களே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது எங்களுக்கு. அண்ட் மோரோவர் கருப்பையா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் வந்து யூத்தோட படம் இப்போ போயிட்டு இருந்தாலும் எங்கிட்ட வந்து ரெகுலராக ஒரு கால் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். டே என்னடா ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டு இருக்கு, டே ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த படமும் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்றனால, டே அந்த படமும் நல்லா பண்ணிருங்கடா, அது என் ஃப்ரெண்டோட படம்டா, அப்படி அதுவும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக வந்து சினிமா ஜெயிக்கும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப குறியாக இருக்காரு. அண்ட் மோரோவர் பார்வதா என்டர்டெயின்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவ்வளோ நல்ல மனசாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கெலாம் தாண்டி சினிமா அப்படின்னு வந்துட்டா அது சினிமா தான் அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸாக இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸாக வந்தாலாம் பெருசாக, அதை விட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, அவன் எங்கே இருக்கான், நம்ம ஃப்ரெண்டை விட அவன் நல்லா இருக்கானா, அவர் கண்டிப்பாக அவரை தான் வந்து தேடி போவார். ஸோ அந்த மாதிரி வந்து சினிமா வந்து ரொம்ப பேஷனாக லவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் வந்து பார்வதா என்டர்டெயின்மெண்ட். ஸோ சினிமா மேலே ரொம்ப பேஷனாக இருக்கிறவங்க, என்னை தாண்டி இந்த வேலையை வந்து யாருனாலும் சிறப்பாக பண்ணிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்வதா என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் வந்து யூத்தாக ஒரு டீமாகவே கிரியேட் ஆகி வந்து இங்கே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ கருப்பையா அவர்கள், ஸோ சினிமா மேலே நீங்கள் வச்சிருக்க அவ்வளோ லவ் அண்ட் இதுதான் வந்து இப்படி சக்ஸஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் கருப்பையா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கென் அவர்களை வந்து நான் சன் மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆல்பம் சாங் பண்ணுறப்போ தான் பார்த்தேன். ஸோ ஒரு ஆல்பம் சாங்க்கே வந்து அவ்வளோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒருத்தரால் போய் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு அப்போ ஷாக்காக இருந்துச்சு. கட் பண்ணால் அப்படியே யூத்துக்கு அண்ணா அது என்ன சார் இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி எங்கே திரும்பினாலும் வந்து கென்னோட இன்டர்வியூஸ் தான், கென்னோட கான்டென்ட்ஸ் தான். என்னதான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தா ப்ரொமோஷன் பண்ணி என்ன வேணா பண்ணிடலான்றது கிடையாது.
அந்த மெட்டீரியல்ல வந்து ஒரு மெட்டீரியலுக்கும் வந்து அவ்வளோ கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேஷுவலா அது கென் கண்டிப்பா உங்களால மட்டும்தான் அதை டெலிவர் பண்ண முடியும். நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க என்னடா என்ன போட்டாலும் ஓடுது எப்படிடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கென் ரியலி ஸோ மச் இன்ஸ்பைரிங். அண்ட் கென் அண்ட் கேங் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்கள் உங்க கூட வந்து ரொம்ப டிராவல் பண்ணலைனாலும் எங்களுக்கு இந்த படத்துல வந்து ஒரு பாட்டா இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சோனலை நான் அனுப்பலையே. நான் எப்போ அனுப்புனேன்? என் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் சோனலை அனுப்புனேன். சாரி, கேரன் அண்ட் சோனி. முதல்ல நான் இங்கே கேபில் வரும்போது கேப் டிரைவர் அண்ணா வந்து நீங்கள் பிரேஷிக்க தானேன்னு என்கிட்ட கேட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக, அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. தட் இஸ் வாட் ஐ கெயின் ஃப்ரம் திஸ் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். என்னென்னா நான் ரொம்ப நாளாக வந்து நான் ஆக்டிங் பண்ணிருக்கோம், ஆனாலும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், இந்த கேரக்டர் என்னை அந்த கேரக்டர் நேமில் கூப்பிடணும்ல ரொம்ப நாளாக ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. அது இன்னைக்கு லைக் இப்போ நடக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு கென். அந்த சின்ன அழுதுனால தான் எனக்கும் இமோஷனலாக வருது. ஆமாம், கென்னுக்கு தேங்க்யூ. கருப்பையா உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த டீமில் சேர்த்து இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்னா, ஈஸ்வர், டேனி, லோஹித், எல்லாருமே வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணதை விட எனக்கு இந்த ஃபேமிலி கிடைச்சதுனால தான் நான் ஆக்சுவலி ரொம்ப லைக் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தேட். பிகாஸ் நான் இவ்வளோ க்ளோஸாக ஒரு படத்தில் நான் நடித்ததே இல்லை. நான் இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தபோது கென் எனக்கு வந்து 2023 தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். திஸ் இஸ் லைக் 2026. ஃப்ரம் 2023 to 26 அவன் என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ திங்கிங் நான் அப்போவே ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் யூத். நான் இவ்வளோ க்ளோஸாக லைக் நான் இருந்ததே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். விக்கி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாருமே ப்ரிட்டியாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீ படத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன், ஆனால் இதில் வந்து தான் லைக் ரொம்ப க்யூட்டாக தெரியுது ஒன்று வந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் வெரி லைக் பியூட்டிஃபுல்லாக. சுராஜேட்டா, சுராஜேட் சுராஜேட் எனக்கு உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கிடைக்கல, ஆனாலும் ஒரே படத்தில் நடித்து பழகுதுனால ஆமாம், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். சோனி, கேரன், மணி அண்ட் கேங், தாஜ், பப்ளு அண்ணா, யாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ டிட் நாட் மிஸ் எனிபடி. சின்ன நான் சொல்லிட்டேன். ஓவர்சீஸ் நாயகன் சின்னாவுக்கும் நன்றி. Thank you everybody. Thank you Press and Media for being us. Thank you everybody for supporting our film. அவ்வளோதான், நன்றி.